கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதி உச்சமடைவது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு உத்தியோக மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது உத்தியோகம் அனைத்து நபர்களுக்கும் லட்சணமாக இருக்குது. அதனால் வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கணும். குறிப்பாக பதவி இழப்பை, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற பதவியை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் டீம் லீடர் போஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் லீடர் போஸ்ட் கிடைக்காது. நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாபத்தை குறைத்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். வியாபாரிகள் லாபத்தில் குறைத்து கொண்டால் நன்மைகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டால் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எலி வெளியில் புலியாக இருப்பாங்க. அதனால் வீட்டில் இவங்க பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் சரி, கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மரியாதையாக பேசலாமா? அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுறது, அவமதித்து பேசுறது, சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது, அவங்கள அதிகமாக வேலை வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். இதில் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலத்தை முதலீடு பண்ணலாம். ஆனால் நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது. அதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சரி, வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டாவது ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23க்குள்ளார உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதீதமான செலவுகள் உங்கள் தம்பி தங்கைகளுக்காகவோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோருக்காகவோ, குறிப்பாக மாமனாருக்காகவோ சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மாமியார், அதாவது உங்கள் மனைவியுடைய அம்மா, அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது குடும்பத்தோடு சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். இல்லை நான் சிங்கப்பூரில் இருக்கேன் சார், நான் யூஎஸ் போகலாமா, கனடா போகலாமான்னு தாராளமாக போகலாம். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். ஆனால் ஒரே நாட்டில் நீங்கள் சொந்த ஊர்லேயே இருந்தீங்கன்னா அது அங்கே இருக்கிறது உங்களுக்கு உச்சிதம் இல்லை. உங்களுக்கு தொழில் ரீதியாக அந்த லாபத்தை தராது. அதனால தான் சொல்கிறேன், வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்களுடைய தேவைக்காக ஆசைப்பட்டு செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியோ கணவரோ ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கும் செலவு பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க, உங்கள் தம்பிக்கு தான் செலவு பண்ணுறீங்க. அதாவது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கடன் வாங்கியும் கெட்ட பேர் தான் வாங்குவீங்க. இங்கே கடன் வாங்கி உங்கள் தம்பிக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, உங்கள் மனைவிக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க, தம்பிக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க, எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் தம்பி என்ன சொல்லுவான், அன்னிக்கு மட்டும் செலவு பண்ணுறேன், எனக்கு எதுவுமே கொடுங்க, அண்ணி டூர் போகிறாங்க, எனக்கு நான் படிக்க தானே கேட்குறேம்மா. கடைசியில் ரெண்டுக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க, ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். ஸோ நல்ல பெயரை எதிர்பார்க்காமல் நல்ல இதயத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதனால் எந்த ஆதாயமும் இல்லை. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய்.
இந்த செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.